அதிகாரம் படைமாட்சி. ஒலித்த கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்பக் கெடும். எலிகள் கூடி கடல் போல் முழங்கி பகையை கக்கினாலும் நாகம் மூச்சுவிட்டால் போதும் அவை அழிந்துவிடும். வணக்கம் நேயர்களே, மக்கள் யாழ்ப்பாக்கம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில விஐபி தொகுதிகளுடைய நிலவரம் பத்தி பார்த்துட்டு வரும். அந்த வரிசையில இன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லாவோட ராமநாதபுரம் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். இது தவிர மாவட்டம் வாரியா கட்சிகளுடைய பலம் பத்தி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரும். அதுல இன்னைக்கு கோவை மாவட்டத்தை பத்தி பார்க்க போறோம். இவற்றையெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக இன்னைக்கு தமிழக தேர்தல் களத்துல தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் சொன்ன பரபரப்பான சில கருத்துக்களை பார்க்கலாம். திமுகவோட தேர்தல் பிரச்சாரம் ஏற்கனவே தொடங்கி நடந்துகிட்டு இருக்கணும். முக்கிய தலைவர்கள் பிரச்சாரம் கூட்டணிகள் எல்லாம் முடிவானதும் தொடங்கும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. பிரச்சாரம் அதுபாடு எங்க பார்த்தா நடந்துதான் இருக்கு. தலைவர்கள், பொதுச் செயலாளர், பொருளாளர் போன்ற முன்னணி பேச்சாளர்கள், முக்கிய பேச்சாளர்கள் இந்த கூட்டணியில முடிவு இறுதி செய்யப்பட்டதுக்கு பிறகு பிரச்சாரத்துக்கு தொடங்கும். தேமுதிகவை கரைக்கும் முயற்சியில திமுக ஈடுபட வேண்டிய அவசியம் இல்லைன்னு அது தானா கரைஞ்சுகிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காரு ஸ்டாலின். ஏதோ தேமுதிகவை கரைப்பதற்கான முயற்சியில் ஸ்டாலின் ஈடுபட்டிருக்கிறார். ஏதோ ஸ்டாலின் ஆபரேஷன் என்றெல்லாம் சொல்லி இன்றைக்கு பத்திரிகைகளில் செய்திகளை போடக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. நான் ஈடுபட்டு இங்க இருக்கக்கூடியவர்கள், கழக அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஈடுபட்டு கரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாக கரைந்து கொண்டிருக்கிறது. கரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, தானாக கரைந்து கொண்டிருக்கிறது. அதுதான் உண்மை. தேமுதிக மக்கள் நல கூட்டணியோட மாநாடு வருகின்ற 10ஆம் தேதி அன்னைக்கு மாமண்டூர்ல நடக்குதுன்னு சொல்லியிருக்காரு வைகோ. அந்த கூட்டத்தில் விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்க போறதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. எனது ஆர்வீர் சகோதரர் விஜயகாந்த் அவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள். விஜயகாந்த் அவர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்று சிறப்புரையாற்றுகிறார்கள். அந்த மாநாட்டில் முதல்வர் வேட்பாளராக சகோதரர் விஜயகாந்த் அவர்களை அறிவிப்பதும், முதல்வர் வேட்பாளராக சகோதரர் விஜயகாந்த் அவர்களை அறிவிப்பதும், அதுவரை தயாராகி இருக்கக்கூடிய வேட்பாளர் பட்டியல், முதல் பட்டியல், இந்த 5 கட்சிகளின் சார்பில் முதல் பட்டியல் அன்றைக்கு அங்கே வெளியிடப்படும். பாமகவிற்கு இளைஞர்கள் ஆதரவா இருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரத்தோட அன்புமணி ராமதாஸ் விளக்கியிருக்காரு. அந்த புள்ளி விவரத்தை தமிழ்நாட்டிலே 5,79,00,000 வாக்காளர்கள், அதில் 60 விழுக்காடு பொது வாக்காளர்கள், நியூட்ரல் ஓட்டர்ஸ். அதுல எண்ணிக்கையில பாத்தீங்கன்னா அந்த 60 விழுக்காடு கிட்டத்தட்ட 3.25 கோடி. அதுல 3/2 பங்கு இளைய வாக்காளர்கள், அதன் எண்ணிக்கையில பார்த்து 2.5 கோடி. அந்த இளைய வாக்காளர்கள், பெரும்பான்மையான வாக்காளர்கள் இந்த 2 கட்சி வேண்டாம், திமுக அண்ணா திமுக வேண்டாம் முடிவே செஞ்சிருக்கிறாங்க. இந்த 2 கட்சி வேண்டாம், திமுக அண்ணா திமுக வேண்டாம் முடிவே செஞ்சிருக்கிறாங்க. எங்களோட நாங்கள் ஆய்வு பண்ணி முடிவே செஞ்சிருக்கிறாங்க. அவர்கள் எங்களுக்கு தான் வாக்களிப்பார்கள். அதிமுக திமுகவிற்கு மாற்றா வாக்களிக்கணும்னு மக்கள் நினைச்சா அவங்க பாஜகவிற்கு தான் வாக்களிக்கணும்னு சொல்லியிருக்காங்க தமிழிசை. அதிமுக திமுகவிற்கு மாற்றாக பாஜகவை தான் மக்கள் நினைக்க முடியும். பாஜகவை தான் மக்கள் நினைக்க முடியும். பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை தான் மக்கள் நினைக்க முடியும். ஏனென்றால் வேறு எந்த கூட்டணிக்கு அவர்கள் வாக்களித்தாலும் இன்று பயனில்லை. வேறு எந்த கூட்டணிக்கு அவர்கள் வாக்களித்தாலும் இன்று பயனில்லை. மத்திய அரசோட திட்டங்களை தமிழக அரசு மறைக்குது, இல்லன்னா செயல்படுத்த மறுக்குதுன்னு தமிழிசை குற்றம் சாட்டியிருக்காங்க. மத்திய அரசின் நல்ல திட்டங்கள் தமிழக அரசினால் மறைக்கப்படுகிறது, இல்லை என்றால் மறுக்கப்படுகிறது. மறைக்கப்படுகிறது, இல்லை என்றால் மறுக்கப்படுகிறது. இந்திரதனுஷ், ஊசி போன்ற நல்ல திட்டங்கள் ஏதோ தமிழக அரசின் திட்டங்களைப் போல முதலமைச்சரின் படங்களை பெரிதாக போட்டு அவை குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்டது. இன்னும் சொல்ல போனால் உதய் திட்டம், எல்இடி பல்பு திட்டம் போன்ற எல்இடி பல்பு திட்டத்தை நிறைவேற்றினால் மட்டுமே ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் தமிழக மக்களின் வரிப்பணம் மிச்சமாகும். ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபாய் தமிழக மக்களின் வரிப்பணம் மிச்சமாகும். ஏன் அதை செய்யவில்லை?
நடன இயக்குனர் காயத்ரி ரகுராம் பாஜகவுல சேர்ந்திருக்காங்க. அவங்க தேர்தல் பிரச்சாரத்தை எப்படி பண்ண போறாங்கன்னு விளக்க சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு இப்ப பாக்கலாம். நான் கண்டிப்பா மக்களுக்கு போய் நான் அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது கண்டிப்பா கேட்பேன். அவங்களுக்கு நான் என்ன சேவை செய்யணுமோ கண்டிப்பா நான் செய்வேன். அதே சமயத்துல மக்களுக்கு புரிய வைப்பேன் எதுக்கு நம்ம நேஷனல் பார்ட்டி வரணும்ன்ற ஒரு விஷயம். மக்களுக்கு புரிய வைப்பேன் எதுக்கு நம்ம நேஷனல் பார்ட்டி வரணும்ன்ற ஒரு விஷயம். ஏன்னா அது அந்த சேஞ்ச் இருந்ததுன்னா கண்டிப்பா நல்ல விஷயமா இருக்கும். இந்த கரப்ஷன் எல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சோ டெஃபினட்டா மக்களுக்கு நான் என்னால முடிஞ்சது நான் கண்டிப்பா செய்வேன். பாஜகவுல மயிலாப்பூர் தொகுதியில போட்டியிடுறதுக்காக விருப்ப மனு கொடுத்திருக்காங்க காயத்ரி ரகுராம். அவங்க ஏன் மயிலாப்பூர் தொகுதியை தேர்ந்தெடுத்தாங்க அப்படிங்கறதுக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பாக்கலாம். மயிலாப்பூர் தொகுதி ஏன் கேட்டேன்னு பாத்தீங்கன்னா பூர்வீகமா ரொம்ப நல்ல ஒரு தொகுதி. அண்ட் கம்யூனிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா கூட நல்ல இதா இருப்பாங்க. கம்யூனிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா கூட நல்ல இதா இருப்பாங்க. அண்ட் என்னால மக்களுக்கு என்ன இருக்கோ நான் பக்கத்துல இருக்கேன். ரொம்ப தூரத்துல ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ண விரும்பல. நானு என்னால நான் இது பண்ணுவேன் அப்படின்னு என் பக்கத்துல இருக்கிற ஒரு தொகுதியை நான் கண்டிப்பா நான் போய் நான் இது பண்ணி பிரிங் அப் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் டெஃபினெட்லி ஐ வில் டூ. இன்னைக்கு தமிழக அரசியல் தேர்தல் களத்துல தலைவர்கள் மற்றும் பல தரப்பினர் சொன்ன கருத்துக்களை பார்த்தோம். இனி அடுத்ததா நம்ம பார்க்க போறது இன்றைய அரசியல் கிசுகிசு. அத்தனை பேருக்கும் வணக்கம். தென்னந்தோப்பு கட்சி சூரிய கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்குன்னு செய்தி பரவச்சு இல்லையா? அதனால தென்னந்தோப்பு கட்சிக்கு இலை கட்சி சுத்தமாவே கதவை சாத்திடுச்சான். இதுக்கிடையில கை கட்சிக்கும் சூரிய கட்சிக்கும் தொகுதி பங்கீட்டுல சிக்கல் இருந்ததால நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தென்னந்தோப்பு கட்சிக்காரங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். ஆனா கை கட்சியோட அகில இந்திய தலைவியே சூரிய கட்சி தலைவரோட பேசிட்டாங்களாம். அநேகமா இழுபறி முடிவுக்கு சீக்கிரமே தொகுதி பங்கீடு சுமூகமா முடிஞ்சிருமா. இதனால தென்னந்தோப்புக்காரரு சூரிய கட்சியோட போறதுலயும் நெருக்கடி வந்துருச்சான். முதல்ல இருந்து முரசுக்கார அணியோட பேசி பார்க்கலாமா இல்ல சூரிய கட்சி கிட்ட இருந்து ஏதாவது அழைப்பு வருமான்னு குழப்பத்துல இருக்காங்களாம் தோப்புக்காரங்க. இன்னைக்கு குமரி டு சென்னை பகுதியில நம்ம பார்க்க போறது கோவை மாவட்டம். தொழில் நகரம் அப்படின்னு அழைக்கப்படும் கோவை மாவட்டத்துல சூலூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, கோவை தெற்கு, தொண்டாமுத்தூர், சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு, பொள்ளாச்சி, வால்பாறை, மேட்டுப்பாளையம்னு 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பல இருக்கு. விசைத்தறி தொழிலாளர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், விவசாயிகள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாம் இருக்கு. இவையெல்லாம் இந்த தேர்தலில் எப்படி எதிரொலிக்க போகுது அப்படிங்கறத பத்தியும் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளின் பலம் பத்தியும் நம்ம பார்க்க போறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கோவை செய்தி அரங்கிலிருந்து சமூக ஆர்வலர் திரு கதிர் மதியோன் நம்ம இடத்தில் இணைகிறாரு. அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த தேர்தல்கள்ல கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள்ல எந்தெந்த கட்சி எத்தனை முறை வெற்றி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விவரத்தை நம்ம இப்ப பார்க்கலாம். விவரத்தை பார்த்த பிறகு விவாதத்துக்குள்ள நம்ம போலாம். முதலாவதாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரம், கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல அதிமுகவை பொறுத்தவரைக்கும் மேட்டுப்பாளையத்துல 4 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. மேலும் 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மேட்டுப்பாளையத்தில் அதிமுக முதலிடம் பிடித்திருக்கிறது. 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் சூலூர் தொகுதியில அதிமுக முதலிடம் பிடித்திருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய விவரங்கள், அதிமுக கவுண்டம்பாளையம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. மேலும் 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. கோவை வடக்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு முறை வெற்றியும் 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கோவை வடக்கில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள், தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. 2009 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் தொண்டாமுத்தூர் தொகுதியில முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக.
கோவை கிழக்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 3 முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. அதற்கு அடுத்தபடியாக கிணத்துக்கடவு சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை 4 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது அதிமுக. 99, 2009, 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் அதே கிணத்துக்கடவு தொகுதியில முதலிடம் பிடித்திருக்கிறது அதிமுக. பொள்ளாச்சி தொகுதியை பொறுத்தவரைக்கும் 4 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. மேலும் 2009, 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது அதிமுக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதி வால்பாறை. அதில் 1 முறை வெற்றியையும் 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தையும் பிடித்திருக்கிறது அதிமுக. ஆக இந்த தொகுதிகளில் அதிமுக கடந்த 9 தேர்தல்களில் பெற்ற வெற்றி இவை. அதற்கு அடுத்தபடியாக திமுக எப்படி இருக்கிறது கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது மேட்டுப்பாளையம், அதாவது 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள், 5 சட்டப்பேரவை மற்றும் 4 பாராளுமன்ற தேர்தல்கள். மேட்டுப்பாளையம் சட்டப்பேரவை தொகுதியில 1 முறை வெற்றியும், கோவை வடக்கு தொகுதியை பொறுத்தவரை 1 முறை வெற்றியும், தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தவரை 1 முறை வெற்றியும், கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக. அதற்கு அடுத்தபடியாக திமுக பார்க்கும்பொழுது சிங்காநல்லூர் தொகுதியில 1 முறை வெற்றியும், கிணத்துக்கடவு தொகுதியில 1 முறை வெற்றியும், பொள்ளாச்சி தொகுதியில 1 முறை வெற்றியும் பெற்றிருக்கிறது திமுக. கடந்த 91 2014 ஆண்டு நடைபெற்ற 9 தேர்தல்களில் திமுகவோட வெற்றி. வால்பாறை தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது திமுக. 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலையும் முதலிடம் பிடித்திருக்கிறது திமுக. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரம் காங்கிரஸ் கட்சி. கோவை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் கட்சியோட நிலவரம் மேட்டுப்பாளையத்தில் 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது காங்கிரஸ். 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தையும் பிடித்திருக்கிறது. கோவை வடக்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது காங்கிரஸ். அடுத்தபடியாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை கோவை தெற்கு 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. மேலும் கோவை தெற்கில் 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. அதே பாராளுமன்ற தேர்தலில் சிங்காநல்லூரிலும் முதலிடத்தை பதிவு செய்திருக்கிறது காங்கிரஸ். அடுத்ததாக இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடியது கிணத்துக்கடவில் 4 வெற்றியை பெற்றிருக்கிறது. அதே கிணத்துக்கடவில் 99, 2009, 2014 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை நாடாளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. வால்பாறை தொகுதியை பொறுத்தவரை 1 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது காங்கிரஸ். ஆக இந்த தொகுதிகளில் எல்லாம் காங்கிரஸ் என்ன மாதிரியான வெற்றிகளை பதிவு செய்திருக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய விவரங்கள் மதிமுக 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள். மேட்டுப்பாளையத்தை பொறுத்தவரை 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடம் பிடித்திருக்கிறது. தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. கிணத்துக்கடவு தொகுதியை பொறுத்தவரைக்கும் 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது மதிமுக. இந்த தொகுதிகளில் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய தொகுதிகள் பொள்ளாச்சி அப்படின்னு பார்க்கும்பொழுது 99 மற்றும் 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தையும், மேலும் வால்பாறை தொகுதியை பொறுத்தவரை அதே 99, 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் மதிமுக முதலிடத்தை பிடித்திருக்கிறது. ஆக இந்த சட்டப்பேரவை தொகுதிகள் எல்லாம் மதிமுகவின் நிலவரம் கடந்த தேர்தல்களில் இப்படியாக இருக்கிறது. அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது தேமுதிக 1991 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் சூலூர் தொகுதியில 1 சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது தேமுதிக. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடியது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 1991 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்களில் சூலூர் தொகுதியில 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. அதே 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கவுண்டம்பாளையத்தில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. மேலும் 2009 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கோவை வடக்கில் முதலிடத்தை பிடித்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 1 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய விவரங்கள்
அதாவது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல கோவை வடக்கில் 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தல்ல முதலிடத்தை பிடித்திருக்கிறது. மேலும் அதே 2004 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் முதலிடத்தையும், சிங்காநல்லூர் தொகுதி அதே 2004 ஆண்டு முதலிடத்தையும், வால்பாறையில் ஒரு முறை சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றியை பதிவு செய்திருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிலவரம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய கட்சி என்று பார்க்கும்பொழுது பாரதிய ஜனதா கட்சி. 91 2014 ஆண்டு வரை நடைபெற்ற 9 தேர்தல்கள்ல கோவை வடக்கு தொகுதியை பொறுத்தவரைக்கும் 99 பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தையும், அதே 99 பாராளுமன்ற தேர்தலில் தொண்டாமுத்தூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் முதலிடத்தையும், கோவை தெற்கு தொகுதியை பொறுத்தவரை 99 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தையும், சிங்காநல்லூர் தொகுதியை பொறுத்தவரைக்கும் 99 2014 ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் முதலிடத்தையும் பிடித்திருக்கிறது பாஜக. இது பாஜக அந்த தொகுதியில் பெற்றிருக்கக்கூடிய ஒரு முதலிடத்தின் நிலவரம். அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய கட்சி தமிழ் மாநில காங்கிரஸ். 91 2014 ஆண்டு வரை 9 தேர்தல்களில் வால்பாறை சட்டப்பேரவை தொகுதியில ஒரு முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. அடுத்தபடியாக தொண்டாமுத்தூரில் ஒரு வெற்றியை பதிவு செய்திருக்கிறது. கோவை வடக்கு தொகுதியை பொறுத்தவரை 2 முறை வெற்றியை பதிவு செய்திருக்கிறது தமிழ் மாநில காங்கிரஸ். ஆக கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் இத்தனை கட்சிகள் எத்தனை வெற்றிகளை பெற்றிருக்கின்றன என்பது பற்றி ஒரு முழுமையான ஒரு விவரத்தை பார்த்தோம். இப்ப நம்ம விவாதத்துக்குள்ள போலாம். கோவை மாவட்டத்திலிருந்து சமூக ஆர்வலர் திரு கதிர் மதியோன் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். வணக்கம் திரு கதிர் மதியோன். இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கட்சி எத்தனை முறை எந்தெந்த தேர்தலில் வெற்றி பெற்றது அப்படிங்கிற விவரங்களை பார்த்தோம். இப்ப அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கடந்த கால தேர்தல்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது 91 2014 ஆண்டு வரைக்கும் 22 முறை கோவை மாவட்டத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆக அங்கே அதிமுக பலமாக இருப்பதற்கு என்ன காரணம்? எம்ஜிஆர் காலத்திலிருந்து, அதாவது திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பிச்ச காலத்திலிருந்து எம்ஜிஆர் அனுதாபிகளும் ரசிகர்களும் எம்ஜிஆர் அனுதாபிகளும் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருந்தாங்க. அது அப்படியே ஏடிஎம்கே ஓட்டாகி அது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அந்த அனுதாபிகள் மட்டும் இல்லாமல் சில சமயத்துக்கு நியூட்ரலாக இருக்கிற மக்களும் கூட எம்ஜிஆரோட அந்த பாலிசி பேஸ் பண்ணி ஓட்டு போட்டதில் கண்டினியூவாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் எம்ஜிஆர் அனுதாபிகள் அந்த காலத்தில் இருந்தது இன்னைக்கு வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குங்கிறது தான் அதுக்கு மேஜரான முக்கியமான காரணம். அதே மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேல ஒரு வெறுப்பு ஏற்படுற அளவுக்கு பெரிய அளவு இங்க எதுவும் நடைபெறாத ஒரு முக்கிய காரணமா அதை நினைக்கிறேன் நான். திரு கதிர் மதியோன், இப்ப கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவின் பலம் என்பது எப்படி இருக்கிறது? ஏன்னா திமுகவும் கிட்டத்தட்ட ஒரு 10-12 முறை வெற்றி பெற்றிருக்கிறது. அதோடு இப்போது காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்திருக்கிறது. காங்கிரசும் குறிப்பிட்ட அளவில் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக அந்த திமுகவின் பலம் என்பது எப்படி இருக்கிறது? திமுகவின் பலம் அநேகமாக ஏடிஎம்கேக்கு எதிராக இருக்கிறது மட்டும்தான் திமுகவின் பலமாக கருத முடியும். பொதுவாக இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுங்கிறது அது நார்மலி ஏடிஎம்கேக்கு எதிராக இருக்கிற ஓட்டுகள் டிஎம்கேவுக்கு தான் போய் சேருங்கிறது தான் இது வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அதனால திமுகவின் பலங்கிறது ஏடிஎம்கேவோட நெகட்டிவ் ஓட்ஸ் டெஃபினட்டா அது திமுகவுக்கு தான் சார்ந்து வருது. அதுதான் என்னுடைய இங்க பலமே ஒழிய திமுக வேற தனிப்பட்ட பலம் இங்க இருக்கிற மாதிரி தெரியல. திரு கதிர் மதியோன், இப்போ கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பாதாள சாக்கடை திட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இப்பொழுது உருவெடுத்திருக்கிறது. பணிகள் பல இடங்களில் முழுமையடையவில்லை போன்ற குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன. சிறு குறு தொழிலாளர்கள் மற்றும் அந்த தொழிலதிபர்கள் பல்வேறு விதமான ஒரு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். மின்வெட்டு, அதே போல விசைத்தறி தொழிலாளர்களும் பல்வேறு பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள். மூலப்பொருள் விலை உயர்வு போன்ற பல்வேறு விதமான பிரச்சனைகள். ஆக இந்த பிரச்சனைகள் எல்லாம் வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எதிரொலிக்கும் நினைக்கிறீங்களா? வேற என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இந்த தேர்தலில் எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க? விசைத்தறி தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் அரசாங்கம் முயற்சிகள் செய்தது. ஆனாலும் அது தீர்வு முற்றிலுமாக தீர்வு ஏற்படவில்லை. அவங்களுக்கு இன்னும் அந்த பிரச்சனைகள் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. சிறு எஸ்எஸ்ஐ அவங்கள பொறுத்த வரைக்கும்
பவர் கட் வந்து 2011, 12, 13 இருந்த அளவுக்கு இப்போ இல்லை என்றாலும் கூட அவங்க வந்து இன்னும் அந்த டாரிஃப் வந்து பொறுத்த வரைக்கும் அதிகம். எங்களுக்கு வந்து குறைவா இருந்தாதான் வந்து நாங்கள் வந்து மற்ற மாநிலங்களோட ஏற்றுமதி செய்வதற்கெல்லாம் வந்து காம்படிட்டிவா இருக்க முடியுங்கிறதுக்காக வந்து அதை மெயினா சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து தொழில் வளர்ச்சிகள் பொறுத்த வரைக்கும் ஏற்படணும்னா இந்த ஏரியாவில் இந்த இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வந்து சீக்கிரம் கொண்டு வரணுங்கிறத பல வருஷமா தொழில் நிறுவனங்கள் கேட்டுட்டு இருக்கிறாங்க. அது வராதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து லேண்ட் அக்யூர் பண்றது முக்கியமான காரணமா இருக்குது. அது டிலே ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல வந்து பல இருந்து என்ன பொசிஷனோ அதே தான் பொசிஷன் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்த லேண்ட் அக்யூஷன் ப்ராசஸ்லயே இருக்கு. அதை வந்து தொழில்துறை மெயினா சொல்லிட்டு இருக்காங்க. இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து எக்ஸ்போர்ட்லாம் நிறைய பண்ணணும் அப்படின்னாக்க அதுக்கு தகுந்த மாதிரி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வேணும்னு அவங்க தொழில்துறை கேட்கறாங்க. அது வந்து இங்க ஒரு பெரிய பாதிப்பு அதனால ஏற்படுத்துது. மின்வெட்டு வந்து இப்போ குறைஞ்சிருந்தாலும் கூட அது வந்து இன்னும் முழுமையா பாதிப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ரெண்டும் மெயினா பாதிப்பு ஏற்படுது அவங்களுக்கு. திரு கதிர் மதியோன், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாமே நிறைவேற்றப்பட்டதா? எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டது? வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை கோவை மாவட்டத்தை பொறுத்தவரை அந்த பகுதி மக்களிடத்தின் எதிர்பார்ப்பு என்பது என்னவாக இருக்கிறது? சில வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்காங்க. அதாவது டெக்ஸ்டூல் பிரிட்ஜ், ஈச்சனாரி கோயிலுக்கிட்ட இருக்கிற பிரிட்ஜை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்ட வேண்டியதா இருந்தாலும் ஸ்டேட் கவர்மெண்ட்டே கட்டி தர்றோம்னு சொன்னாங்க. புட்டுவீக்கி பாலம் இது பண்ணது, இது 3 வந்து இந்த கவர்மெண்ட்ல பண்ணது. இதெல்லாம் அவங்க வாக்குறுதி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து காந்திபுரம் பிளைஓவர் பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சியில் அதை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் கூட அதை கண்டினியூவா இவங்க பண்றேன்னு சொல்லி வந்தாங்க. அதை பண்ணியிருக்காங்க. பண்ணாதுல வந்து அதே மாதிரி நிறைய ப்ராமிஸ் பண்ணி இவங்க பண்ணலைங்கிறதும் நிறைய இருக்கு. அதுல குளங்கள்லாம் தூர்வாரி நிலத்தடி நீரை வந்து அதிகப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வந்து பெரிய அளவில் நடக்கல, மிகச்சிறிய அளவில் நடந்திருக்குது. ஆக்கிரமிப்புகள் வந்து அகற்றப்படலை. அது வந்து பலமுறை இப்போ நானும் கூட இதுல வந்து சம்பந்தமா வந்து உயர் நீதிமன்றத்தை அணுகி அதில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றி அந்த குளங்களை தூர்வாரி தண்ணீரை வந்து நொய்யல்ல போனாதான் வந்து நிலத்தடி நீர் அதிகமாகும். அப்புறம் அதனாலதான் வந்து கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் நிலத்தடி நீர் அதிகமாக இருக்கிறது எல்லாமே விவசாயிகளுக்கும் அது உண்மை உபயோகமா இருக்குங்கிறதுக்காக இப்ப நாங்க வந்து உயர் நீதிமன்றத்தை அணுகி இருக்கோம் நாங்க. ஸோ இந்த மாதிரி அதை வந்து அவங்க செய்யலை. அதே மாதிரி மேற்கு புறவழிச்சாலை வந்து கண்டிப்பா ஏற்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதையும் வந்து அதை நிறைவேற்றல. குடிநீர் பிரச்சனைகள் தீர்ப்போம்னு பொதுவாக சொல்லியிருந்தாங்க. அது வந்து சில ஏரியாவில் பர்டிகுலர்லி வந்து அந்த கார்பரேஷன் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது ஏற்பட்ட அந்த எக்ஸ்டெண்டட் ஏரியாவில் வந்து பிரச்சனைகள் வந்து அதிகமாகி அநேகமாக எல்லா விரிவுபடுத்தப்பட்ட ஏரியாலுமே குடிநீர் பிரச்சனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறது உண்மை. ஸோ அதே மாதிரி ஒரு பொதுவாக மெட்ரோ ட்ரெயினோ அந்த மாதிரி ஒரு எம்ஆர்டிஎஸ் மாஸ் ரோட் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஏதாவது ஒன்று கோயம்புத்தூருக்கு கண்டிப்பாக கொண்டு வரக்கு முயற்சி செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அது இது வரைக்கும் அதே எதுவும் நடத்தல. திரு கதிர் மதியோன், நீங்க சொன்னது போல பல்வேறு விதமான வாக்குறுதிகள் வந்து கடந்த தேர்தல்களில் கொடுக்கப்பட்டது. ஆனால் சில வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படல அப்படின்னு சொல்றீங்க. கோவை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் நகரம் என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரத்தில் சிறு குறு தொழில் நிறுவனங்கள் பல்வேறு பின்னடைவை சந்தித்து வருகின்றன. அதை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை அரசு செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களிடையே இருக்கிறது. வெற்றி பெறுவாரா விஐபி பகுதியில இன்னைக்கு நம்ம மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லாவோட ராமநாதபுரம் தொகுதியை பத்தி பார்க்க போறோம். கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில போட்டியிட்ட ஜவாஹிருல்லா 65,831 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தொகுதியில அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு கருத்து கணிப்பு நடத்திருக்கோம். அந்த கருத்து கணிப்புல மக்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அவருடைய செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். இந்த நிகழ்ச்சியில மதுரை செய்தி அரங்கில் இருந்து திரு துரைசிங்கம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில வந்து இணைறாரு. அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். விவாதத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா அவர்களின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி 5 கேள்விகள் பொதுமக்களிடத்துல வந்து அந்த தொகுதி மக்களிடத்துல முன்வைக்கப்பட்டது. அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறது வந்து நம்ம ஒவ்வொரு கேள்வியா வந்து பார்க்க போறோம். அந்த
கேள்விகள்ல மக்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறத வச்சு நம்ம விவாதத்தையும் பண்ண போறோம். முதலாக நம்ம மக்கள் கிட்ட வைத்த கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் எதன் அடிப்படையில நீங்க வாக்களிக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை மக்கள் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன பதில் சொல்லிருக்காங்க அப்படிங்கறது பார்க்கலாம். எதன் அடிப்படையில நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டப்போ வேட்பாளர் அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 28% பேர் சொல்லியிருக்காங்க. கட்சி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 37% பேர் சொல்லியிருக்காங்க. பிரச்சனைகள் மற்றும் செயல்பாடு அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 25% பேரும், மதம் மற்றும் ஜாதி அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு சொல்லி 7% பேரும், கருத்து இல்லை அப்படின்னு சொல்லி 3% பேர் சொல்லியிருக்காங்க. இது பற்றி திரு துரைசிங்கம் அவர்களிடம் கேட்கலாம். திரு துரைசிங்கம் வணக்கம். இப்போ ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில முதல்ல நம்ம ஒரு கேள்வியை முன் வச்சோம். எதன் அடிப்படையில நீங்கள் வாக்களிக்கிறீர்கள் அப்படின்னு கேட்டப்போ மக்கள் சொல்லிருக்காங்க கட்சி அடிப்படையில நாங்க வாக்களிப்போம் அப்படின்னு 37% பேர் சொல்லிருக்காங்க. இப்போ 91 ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக, திமுக, காங்கிரஸ், மனிதநேய மக்கள் கட்சி அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த ஜெயிச்சுட்டு வராங்க. இப்ப கடந்த 4 தேர்தல்களா எந்த கட்சி வந்தாலும் கூட சிறுபான்மையினர் வேட்பாளர்கள் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆக அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் சமூகம் சார்ந்த மக்கள் வாக்களிக்கிறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? நிச்சயமா எடுத்துக்கிற முடியாது. ஏன்னா போன இதுக்கு முந்தின தொகுதியிலையும் ஒரு சிறுபான்மையர் ஒரு கூட்டணிக்கு திமுக இருக்கும்போது காங்கிரஸ் கூட்டணிக்கு கொடுத்தாங்க. அப்பவும் ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர் தான் அங்கே வேட்பாளராக நிறுத்தி வெற்றி பெற்றார். இந்த தேர்தலையும் அவங்க ஏடிஎம்கே கூட்டணியினுடைய சேர்ந்தவர் தான் ஒரு வேட்பாளர் வெற்றி பெற்றார். அப்ப அந்த தொகுதியை பொறுத்த மட்டும் நம்ம உறுதியாக சொல்ல முடியும் என்னன்னு கேட்டீங்கன்னா, கட்சி சார்ந்த அடிப்படையில தான் செய்ய முடியும். வேற சிறுபான்மையர் அடிப்படையிலையோ அல்லது மற்ற எந்த அடிப்படையிலையோ அங்கே செய்கிறதுக்குங்கிறது வாய்ப்பு மிக மிக குறைவு. அப்படி இதுவரை நடந்ததாகவும் இல்லை அந்த தொகுதியை பொறுத்த மட்டும். அதனால கட்சியின் அடிப்படையில தான் எந்த கட்சி இருக்கோ அந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சியின் அடிப்படையில தான் சிறுபான்மையராக இருந்தாலும் சரி அவர் வெற்றி பெற முடியும் என்பது உறுதியாக சொல்ல முடியும். அப்படித்தான் இந்த நிகழ்வுகள் இருந்திருக்கு. அது உங்களுடைய சர்வையும் அந்த மாதிரி உறுதி செய்திருக்கிறதுனா அந்த சர்வை சரியானதா என்பது என்னுடைய கருத்தாக நான் இங்கு சொல்ல விரும்புகின்றேன். திரு துரைசிங்கம், இப்போ ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் அடிப்படையில வாக்களிப்போம் அப்படின்னு 28% பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த சட்டமன்ற தொகுதி மக்களை பொறுத்தவரை ஒரு வேட்பாளர் அப்படின்னா அவங்க நினைக்கக்கூடிய தகுதிகள் எல்லாம் என்ன? இல்ல, ஒரு வேட்பாளர் என்ன தகுதி இருக்கணும் நினைப்பாங்கன்னா, அவர் பெரும்பாலும் ஒரு நல்ல மக்களுடைய நெருங்கிய தொடர்பு இருக்கா, அந்த கட்சியில முக்கியமாக எந்த கட்சியில இருக்காங்களோ அந்த கட்சியில கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய நபருக்கு நல்ல செல்வாக்கு இருக்கிறதா அப்படிங்கிறதா இருந்தாலும், திருப்பி நான் இந்த கருத்தை உங்களுக்கு வலியுறுத்த விரும்புகின்றேன். எந்த கட்சி கட்சி அடிப்படையில தான் இதுவரை எந்த வேட்பாளருமே செய்யக்கூடிய வாய்ப்பு அந்த தொகுதியில இருந்திருக்கு. அது வேட்பாளர்ங்கிற கருதிக்கு ஒரு 10% அவருடைய பெர்சனாலிட்டின்னு சொல்றாங்களா இல்லையா, ஆங்கிலத்தில் அவருடைய பெர்சனாலிட்டி, அவருடைய நேர்மை, நியாயம், அவர் ஒரு பொது தொண்டு செய்வது, மக்களை அணுகுவது, மக்களும் எளிதாக அவரை அணுக முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அந்த கேண்டிடேட்டினுடைய பெர்சனாலிட்டியும் ஒரு காரணம். அதுக்கு 10% இருக்கும். சில பேருக்கு, ஒரு சிலருக்கு 8% இருக்கும், ஒரு சிலருக்கு 15% இருக்கும். அதுவும் தேர்தலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரணியாகத்தான் நாம் இங்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். அது ஓட்டு கிடைக்கிறதுல லீடிங் கூட 1000 ஓட்டு கிடைக்கலாம், 5000 ஓட்டு கிடைக்கலாம், 3000 ஓட்டு அதிகமாக அந்த நபர் பெர்சனாலிட்டி அவர் நேர்மையானவர், நியாயமானவர், எளிதாக மக்கள் அவர்களை தொடர்பு கொள்ள முடியும், நம்மளுடைய குறைகளை மக்கள்கிட்ட அவங்கள்ட்ட எளிதாக சொல்ல முடியும், மக்கள் அணுக முடியும், எளிதாக பார்க்க முடியும். அதாவது அவங்கள அக்சசிபிலிட்டி அந்த எம்எல்ஏட்ட இருக்கும். அவரும் நம்மளை வருவாரு, நம்ம ஊருக்கு கூப்பிட்டா வருவாரு, நம்ம பார்க்க முடியும். அப்படியெல்லாம் ஒரு நிலை இருந்ததுன்னா அது ஒரு 8% 10% அந்த தொகுதிகளில் எந்த தொகுதியா இருந்தாலும் அந்த தொகுதிக்கு அது ஒரு காரணியாக அமையலாம். ஒழிச்சு அது ஒரு அடிஷனல் தான் ஒரு அதை சொல்ல முடியும். ஒழிச்சு கட்சியின் அடிப்படையில் தான் ஒரு வேட்பாளர் செய்ய முடியும் என்பது இயற்கையாக இருக்கக்கூடிய நிலை. அந்த தொகுதி மட்டும் இல்ல, பெரும்பாலும் அந்த மாவட்டத்தினுடைய தொகுதி கூட அதே நிலையில தான் இருக்கிறது. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம் திரு துரைசிங்கம். இப்ப அடுத்ததான் மக்கள் கிட்ட நம்ம முன்வைத்த கேள்வி, ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா தொகுதிக்கு அடிக்கடி வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம மக்கள் கிட்ட முன் வச்சோம். அதற்கு மக்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கலாம். ஜவாஹிருல்லா தொகுதிக்கு அடிக்கடி வராரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம், அவர் தொகுதிக்கு அடிக்கடி வராருங்க அப்படின்னு சொல்லி 39% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லங்க, அவர் தொகுதி பக்கமே வரதே இல்லை அப்படின்னு சொல்லி
61% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக மக்கள் வந்து இதற்கு என்னென்ன மாதிரியான மனநிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம திரு துரைசிங்கம் அவர்களிடம் கேட்கலாம். திரு துரைசிங்கம், இப்போ ஜவாஹிருல்லா தொகுதிக்கு அடிக்கடி வராரா அப்படின்னு கேட்டதுக்கு அதிகபட்சமா இல்ல, அவர் தொகுதி பக்கம் வரதே இல்லை அப்படின்னு சொல்லி 61% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்க அந்த தொகுதியில இருக்கீங்க, உங்களுடைய பார்வையில உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிக்கு அடிக்கடி வராரா? எந்தெந்த பணிகள்ல அவர் அதிகம் வந்து பார்க்க முடியுது? இல்லம்மா, இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. இது வந்து ஏன் நான் அதை முக்கியம்னு சொல்றேன்னா, கூட்டணி கட்சிகளுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் போது என்ன செய்யறாங்கன்னா, அந்த மாவட்டத்தை சார்ந்த மண்ணின் மைந்தரை இங்க நிறுத்தல இந்த கடந்த 10 ஆண்டுகளாக. அது வந்து இயற்கையாக சென்னையிலயோ வேற ஊர்லயோ இருக்கும் பொழுது அவங்களுக்கு இந்த தொகுதியை வந்து பார்க்கறதுக்கே வாய்ப்புகள் குறைவு, இயற்கையாகவே வாய்ப்புகள் குறைவு. அவங்களுடைய போக்குவரத்து எல்லாமே, அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய எல்லாமே அவங்களுடைய வியாபாரங்கள், பிசினஸ்கள், அவருடைய கான்டாக்டுகள், அவருடைய தொடர்புகள் எல்லாமே என்ன செய்யுதுன்னா சென்னையில இருக்கு. அவங்க தொகுதி பக்கம் வர்றது இயற்கையாகவே குறைந்து போயிடும். ஆக அவருக்கு தொகுதிக்கு வரணும்னு நினைச்சாலும் கூட அவர் வர முடியாத நிலை தான் இங்க ஏற்படுகிறது. அதனால நாங்க ஒரு வாக்காளர் என்ற முறையில, இல்ல அந்த மாவட்டத்தை சேர்ந்த நான் ஒரு சமூக ஆர்வலர் என்ற முறையில நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இதை சொல்ல விரும்புறேன். அந்த மாவட்ட கூட்டணி கட்சிக்கு அந்த தொகுதியை ஒதுக்கினாலும் இந்த பெரிய கட்சிகள், அதாவது அதிமுகவா இருந்தாலும் சரி அல்லது திராவிட முன்னேற்ற கழகமா இருந்தாலும் சரி, இந்த பெரிய கட்சிகள் அந்த மாவட்டத்தினுடைய மண்ணின் மைந்தருக்கே அந்த கூட்டணிக்கு கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய கருத்து. அப்படி இருந்தாருன்னா நாங்க எளிதாக அவரை அணுக முடியும். அவர் ஒரு நல்லது கெட்டதுக்கு வருவாரு, ஒரு வைபவங்களுக்கு வருவாரு, ஒரு திருவிழாக்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும், நாங்களும் அணுக முடியும். அவர் சென்னையில இருக்கிறவங்கள போய் இப்ப கடந்த இதுக்கு முன்ன 5 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்தவரும் காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து வெற்றி பெற்றார், அவரும் சென்னையில தான் இருந்தாரு. அவரெல்லாம் பாக்குறதுனா ரொம்ப கஷ்டம். அவங்க பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், அவங்களுடைய பல்வேறு அலுவல்கள் இருக்கலாம், இவங்களும் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் வெளி சென்னையில் இருக்கவங்களை கொண்டாந்து கூட்டணிக்கு ஒதுக்கின்ற பொழுது எங்களுடைய தொகுதியினுடைய மேம்பாடு எந்த வகையிலும் வளர்ச்சி வருவதற்கு ஒரு இடைஞ்சலா தான் இருக்கும். இது இடைஞ்சலா தான் அமையும். இயற்கை அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை, கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி எந்த கட்சிகளாக இருந்தாலும், அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை, ஒரு கட்சி வேட்பாளர் அங்கே நிறுத்தினாங்கன்னா இயற்கையாகவே அந்த தொகுதி வளர்ச்சி வருவதற்கு இயற்கையான ஒரு சூழல் அமையும். மக்களும் வாக்காளர்களும் அதிகாரிகளும், இப்ப அதிகாரியே இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் இருக்காரு, அல்லது அது சம்பந்தப்பட்ட இன்னும் எந்தெந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற அலுவலர்கள் இருக்காங்க. ஒரு வளர்ச்சியை பத்தி எம்எல்ஏ பேசணும் அல்லது அவர்கிட்ட தொடர்பு கொள்ளணும். அது எந்த மாதிரி தொடர்பு கொள்ள முடியும், எவ்வளவு சிரமங்கள் இருக்கிறது. அதிகாரி எல்லாம் போய் சென்னைக்கு போய் அவருக்காக காத்திருந்து பார்க்க முடியாது, எவ்வளவு கஷ்டம் இருக்கு. மண்ணின் மைந்தராக அந்த வேட்பாளர்கள் வந்து நிச்சயமா நிறுத்தப்பட்டா தொகுதியினுடைய வளர்ச்சி மேம்படியும். வேற ஒரு ஊரை சேர்ந்த வேட்பாளர் வந்து அந்த தொகுதியில நிறுத்தப்படும் போது தொகுதிக்கு அவர் அடிக்கடி வருவதற்கான வாய்ப்புகள் என்பது எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து திரு துரைசிங்கம் அவர்கள் முன்வைக்கிறார். அடுத்ததாக ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் நாம் முன்வைத்த இன்னொரு கேள்வியை நம்ம பார்க்கலாம். ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா அவர்கள் எளிதில் அணுகக்கூடியவரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து மக்கள் கிட்ட முன்வச்சப்போ அவங்க சொல்லிருக்கக்கூடிய பதிலாம் எளிதில் வந்து அவரை நாங்க அணுக முடியுது அப்படின்னு 35% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, அவரை வந்து அணுக முடியல அப்படின்னு சொல்லி 65% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்ப என்னென்ன விஷயங்கள்ல அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரை அவங்க அணுக முடியாம போயிருக்கிறது, அணுகியவர்கள் எல்லாம் எந்தெந்த விஷயங்கள் அணுகியிருக்காங்க அப்படிங்கறத வந்து நம்ம கேட்கலாம். திரு துரைசிங்கம், இப்போ ஜவாஹிருல்லா எளிதில் அணுகக்கூடியவரா அப்படின்னு பார்க்கும்பொழுது 35% பேர் வந்து இல்லை அப்படின்னும், ஆம் அப்படின்னும், இல்லை அப்படின்னு சொல்லி 65% பேர் வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களால் வந்து அணுக முடியவில்லை? ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க, மண்ணின் மைந்தராக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டால் பல்வேறு சாதகமான விஷயங்கள் நடைபெறும் அப்படின்னு. இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எளிதில் அணுக முடிகிறது, எந்தெந்த விஷயங்களுக்காக அவரை மிக சீக்கிரமாக அணுக முடியவில்லை? இல்ல, விஷயங்கள் வந்து சாதாரண ஒரு குடிமக்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு வேணா கூட ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு எம்எல்ஏ போய் அணுகணும் அப்படிங்கிறது மக்களுக்கு இருக்கு. ஒரு குடிதண்ணீர் இல்ல, ரோடு வசதி இல்ல, பேருந்து வசதி இல்ல, ஏதாவது மற்ற ஏதாவது தொற்று நோய்கள் வருகிறது, எல்லாத்துக்குமே ஒரு எம்எல்ஏங்கிறது ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த பகுதியில் அவர் அணுகிறதுக்கு சென்னையில் இருக்கிறவங்க எப்படி அணுக முடியும்? அவருடைய முகவரியை தெரியறதோ, போன் நம்பர் தெரியறதோ, போன்ல கான்டாக்ட் பண்றதோ கஷ்டம். ஆகவே என்னங்கிறது அவர் இயற்கையாகவே அணுக முடியாத சூழலை அங்கே உருவாக்கிறாங்க. அப்ப அவர் வந்து அணுக முடியாத நிலை தான் அங்கே அதிகமாக காணப்படும். அதுக்கு தான் நான் திருப்பியும் வலியுறுத்துவது, கட்சிகள் வந்து பெரிய கட்சிகள் இருக்கக்கூடிய கூட்டணியில் இருக்கக்கூடியது, இந்த தேர்தலுக்காவது அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்சி வேட்பாளர்களை நிறுத்தினா மக்கள் எளிதாக அணுக முடியும், நிச்சயமாக அணுக முடியும் என்பது என்னுடைய கருத்து. அதனால இந்த வெளி மாவட்டங்களில் இருந்து கடந்த ராமநாதபுரத்தை பொறுத்த மட்டும் வளர்ச்சி போதுமான அளவுக்கு வராததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா,
கடந்த 10 ஆண்டுகளாகவே, ஏன்னா இந்த 10 ஆண்டுகள் வளர்ச்சிங்கிறது மிக வேகமான ஒரு காலம், நீண்ட காலங்கிறது 10 ஆண்டு ஒரு குறுகிய காலம் நம்ம சொல்ல முடியாது, நீண்ட காலங்கள். இந்த 10 ஆண்டுகளாகவே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் இல்லாத காரணத்தினாலே அந்த தொகுதியினுடைய வளர்ச்சி மற்ற தொகுதிகளை கம்பேர் பண்ணும்போது குறைவாகத்தான் இருக்க முடியும் என்பது இயற்கையாக நேரடியாக அமைந்திருக்கிறது. துரைசிங்கம், நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக மக்கள் கிட்ட நம்ம முன்வைத்த கேள்வி மிக முக்கியமான ஒரு கேள்வி. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலின் போது ஜவாஹிருல்லா பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தார். அந்த வாக்குறுதிகளை எல்லாம் அவர் நிறைவேற்றி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மக்கள் கிட்ட முன் வச்சப்ப அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஆமாம், கொடுத்த வாக்குறுதி எல்லாம் எங்களுக்கு நிறைவேற்றி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி 36% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை, எங்களுடைய கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றவில்லை அப்படின்னு சொல்லி 56% பேர் சொல்லியிருக்காங்க. கருத்து இல்லை அப்படின்னு 8% பேர் சொல்லியிருக்காங்க. அப்போ சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாரு அப்படிங்கிற விவரங்களை முதல்ல பார்க்கலாம். அதற்கு பிறகு அதில் எவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, எவையெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை அப்படிங்கறத பார்க்கலாம். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் ஜவாஹிருல்லா அவர்கள் கொடுத்த வாக்குறுதி மீனவர்கள் மீதான வழக்குகளை தள்ளுபடி செய்ய நடவடிக்கை. அந்த பகுதியில் பொறுத்த வரைக்கும் ராமேஸ்வரம் மீனவர்கள் அடிக்கடி இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படுவதும் அவர்கள் மீதான வழக்கு பதியப்படுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஆக மீனவர்கள் மீதான வழக்குகளை தள்ளுபடி செய்ய எல்லா விதமான நடவடிக்கைகளையும் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக மீனவர்களுக்கு தனியாக பாதுகாப்பு படை, அவர்கள் மீன்பிடிக்க செல்லும் பொழுது மீனவர்களுக்கு தனியாக பாதுகாப்பு படை அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் கொடுத்திருக்காரு. அதற்கு அடுத்தபடியாக அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி, கடல் அட்டை பிடிப்பதற்கு மீனவர்களுக்கு அனுமதி பெற்று தருவேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் அவர் கொடுத்திருந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக அவர் கொடுத்த வாக்குறுதி, கடலோர மேலாண்மை திட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்கின்ற ஒரு வாக்குறுதியையும் அவர் கொடுத்திருந்தாரு. அதற்கு அடுத்தபடியாக அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதி, கடலோர தொழிற்சாலைகள் மற்றும் மீன் பதனிடும் பூங்கா, கடலோரத்தில் இருக்கக்கூடிய மீனவ கிராமங்கள் மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில தொழிற்சாலைகள் மற்றும் மீன் பதனிடும் பூங்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அடுத்ததாக அவர் கொடுத்த வாக்குறுதி என்று பார்க்கும் பொழுது என்ன வாக்குறுதி கொடுத்திருந்தாருன்னா, பாதாள சாக்கடை திட்டம் கிராமப்புறங்களில் நிறைவேற்றப்படும், கிராமப்புறங்களில் தரமான சாலைகள் ஏற்படுத்தி தரப்படும் போன்ற ஒரு வாக்குறுதிகளையும் கொடுத்திருந்தாரு. இவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா என்பது குறித்து நம்ம திரும்ப பார்க்க போறோம். அதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரத்தில் மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் அவர் கொடுத்திருந்தாரு. அடுத்ததாக அவர் கொடுத்த வாக்குறுதி அப்படின்னு பார்க்கும்பொழுது, அரசு மருத்துவமனையில் விபத்து சிகிச்சை பிரிவு அறிமுகப்படுத்தப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியையும் அவர் கொடுத்திருந்தார். அதற்கு அடுத்தபடியாக அவர் கொடுத்த வாக்குறுதி என்று பார்க்கும்போது, ஆக இவ்வளவுதான் அவர் கொடுத்த வாக்குறுதி. ஆக இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கா அப்படிங்கறது கேட்கலாம். திரு துரைசிங்கம், இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தார் அப்படிங்கறத விவரங்களை பார்த்தோம். இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றி இருக்கார் அப்படின்னு 36% பேரும், இல்லை அப்படின்னு சொல்லி 56% பேரும் சொல்லியிருக்காங்க. ஆக அவர் கொடுத்த வாக்குறுதிகள்ல எவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன, எவையெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை? அதாவது நீங்க மீனவர் பிரச்சனையை ஒரு எம்எல்ஏ எந்த அளவுக்கு செய்ய முடியுங்கிறது இருக்கு. ஏன்னா அது ஒரு இன்டர்நேஷனல் ப்ராப்ளம். ஏன்னா மீனவர் பிரச்சனைங்கிறது இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. அது எந்த அளவுக்கு இவங்க அதை செய்ய முடியுங்கிறது வாக்குறுதி கொடுக்கறாங்கிறது இட் இஸ் எ வெரி கொஸ்டின். அது ஒரு கேள்விக்குறியான இதுதான். ஏன்னா அது இன்னைக்கு நேற்று அந்த பிரச்சனை நடக்கல, இன்னும் தொடர்ந்து இலங்கை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது. அது எந்த மட்டத்தில் ரொம்ப, அதாவது மாநிலத்தினுடைய முதலமைச்சர், நாட்டினுடைய பிரதம அமைச்சர் லெவலில் தீர்க்கக்கூடிய பிரச்சனையை ஒரு மக்களுடைய எம்எல்ஏ எந்த அளவுக்கு அதை எடுத்து செய்ய முடியும் அப்படிங்கிறது இருக்கு. அது அந்த பிரச்சனைகள்லாம் இன்னும் ஸ்டில் இஸ் கோயிங் ஆன் தான். அதுக்கடுத்து நீங்க இது கடல் அட்டைக்கு இப்ப ரீசெண்டா ஒரு மத்திய அரசு மாநில அரசினுடைய முயற்சியால அதை ஒரு ப்ராசஸ் ஆகிக்கிட்டு இருக்கிறது. அதை அவர் செய்ததாக கூட நம்ம அவர் அதுக்காக முயற்சி செய்திருக்கலாம் என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டியது. ஏன்னா அந்த இது ஒண்ணுது. மற்றது மற்ற மீனவர் பிரச்சனை எல்லாம் மீனவருக்கு ஒரு பதனிது அதெல்லாம் எதுவும் வந்தது மாதிரி இன்னும் எதுவும் இல்லை. கிராமப்புற சாலைகள்லாம் ஓரளவு இருக்கு. மருத்துவமனைகள் மேம்பட்டு இருக்கிறது. தாலுகா மருத்துவமனை மற்றும் மாவட்ட மருத்துவமனை எல்லாம் மேம்பட்டு இருக்கிறது. பட் இவங்க இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் இவர் முதல்ல ஏடிஎம்கே
அதனுடைய அனுதாபியாக இருந்து சில இதுகளை இருந்தார். அப்புறம் குறிப்பிட்ட 2-3 ஆண்டுகள் கழித்து தொடர்ந்து அந்த கட்சியில இல்லாத மாதிரி சட்டசபையில் இவருடைய எதிர்ப்பான நிலைகள் அல்லது அந்த ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பான நிலைகள் இருக்கும் பொழுது இவங்க எந்த அளவுக்கு அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு வந்த நிலை வந்தோடனே அவர் பொதுமக்களாக நாங்களா இவங்க எந்த அளவுக்கு தழுவி செய்ய முடியும் என்ற ஒரு கேள்வி எங்கள் மத்தியில் எழுப்பப்பட்டது. நிச்சயமாக திரு துரைசிங்கம் நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக மக்கள் கிட்ட நம்ம முன்வைத்த ஒரு கேள்வி, இறுதியான ஒரு கேள்வி. அதாவது ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா மீண்டும் ராமநாதபுரம் தொகுதியில வெற்றி பெறுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மக்கள் கிட்ட வச்சிருந்தோம். அதற்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க? ஆம், அவர் வெற்றி பெறுவார் அப்படின்னு சொல்லி 36% பேர் சொல்லியிருக்காங்க. இல்லை, அவர் வெற்றி பெற மாட்டார் அப்படின்னு 56% பேர் சொல்லியிருக்காங்க. இன்னும் முடிவு செய்யவில்லை அப்படின்னு சொல்லி 8% பேர் சொல்லியிருக்காங்க. ஆக அவருடைய செல்வாக்கு என்பது எந்த அளவிற்கு இருக்கிறது அப்படிங்கறத பத்தி நம்ம கேட்கலாம். திரு துரைசிங்கம், இப்போ மீண்டும் ராமநாதபுரம் தொகுதியில ஜவாஹிருல்லா வெற்றி பெறுவாரா அப்படின்னு கேட்டதுக்கு ஆம் அப்படின்னு 36% பேரும், இல்லை அப்படின்னு 56% பேரும் சொல்லியிருக்காங்க. இப்ப இந்த கருத்து கணிப்பை பார்க்கும் பொழுது அந்த தொகுதியில அவருடைய செல்வாக்கு சரிந்திருக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஆம் அப்படின்னா அதற்கு என்ன காரணமா மக்கள் பாக்குறாங்க? இல்ல, இது அவங்க கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் பொறுத்து தான் இந்த வர்ற எலெக்ஷன்ல முடிவாக போகுது. இவங்க செஞ்ச செயல்பாடுகள் அல்லது இவங்களுக்கு அந்த தொகுதிக்கு வரப்போறதை பற்றி அடிப்படையிலே இவங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது நிலை இப்பொழுது இல்லை. இன்னும் தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருக்கிறது. என்ன நிலை பின்னாடி வரப்போகிறதுங்கிறது நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. ஆக கூட்டணி கட்சிகளுடைய நிலை என்ன இருக்கு, எந்த கூட்டணியில இவங்க இன்னும் சார்ந்து இருக்கிறார்கள், அந்த கூட்டணியினுடைய வருங்காலத்தில் நிலை என்ன இருக்கிறது, அதுக்கடுத்து இப்ப ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி நிலை என்ன இருக்கிறது என்பதை சொல்லிதான் வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். பொழுது அந்த நீங்க எடுத்த சர்வேயில இவர் வெற்றி பெற மாட்டார் என்பது உறுதியாக இருக்குன்னு அதிகபட்சம் சொல்லியிருக்காங்கிறத என்னுடைய கருத்தை பொறுத்த மட்டும் அதை நான் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னா கூட்டணி கட்சிகளுடைய நிலைப்பாடுக்கு தகுந்தபடிதான் நீங்க வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். திரு துரைசிங்கம், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்கு நன்றி. ராமநாதபுரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி என்பதுதான் இந்த வெற்றி வாய்ப்பை நிர்ணயம் செய்யும் அப்படின்னு சொல்லி திரு துரைசிங்கம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஆக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ஜவாஹிருல்லாவின் செயல்பாடுகள் எப்படி இருந்தது என்பது பற்றி 5 கேள்விகளுக்கு மக்கள் என்ன பதில்கள்லாம் சொல்லியிருந்தாங்க, அது தொடர்பான விவாதம் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று தன்னுடைய கருத்துக்களை முன்வைத்த திரு துரைசிங்கம் அவர்களுக்கு நன்றி. மீண்டும் மக்கள் ஏற்பக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹேமா ராகேஷ்.